அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவின் ஒரே கருடன் கோவில் அப்படிங்கிற தலைப்பில் ஆழ்வார்களுக்கு இணையாக போற்றப்படுபவரும் விஷ்ணுவின் வாகனமுமான கருடன் பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் காட்சியளிப்பார். சிவாலயங்களில் நந்தியை வணங்கி அவரது அனுமதி பெற்று கோவிலுக்குள் நுழைவது போல பெருமாள் கோவில்களில் கருடனை வணங்கி அவரது அனுமதி பெற்ற பின்னே உள்ளே பக்தத்தில் நுழையும். இவர் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை வணங்கிய நிலையில் காட்சியளிப்பார். அது எல்லாருக்குமே தெரியலையா? தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் கருடனுக்கு கற்சிலை உள்ளது. இவரை கல் கருடன் என்றே சொல்வர். உற்சவ காலங்களில் இவர் பவனி வரும்போது படிப்படியாக எடை கூடுவார். கோவிலுக்குள் நுழையும் போது எடை குறைந்து கொண்டே செல்வது அதிசயம். அதே நேரம் கருடனுக்கென தனி கோவில், அதாவது மூலஸ்தானத்திலேயே கருடன் இருக்கிறாரா என்றால் இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவருக்கு கோவில் இருக்கிறது. அதுவும் கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டம் கொல்லதேவி, பேச்சு வழக்கில் கொலதேவின்னு சொல்லுவாங்களாம், அந்த கிராமத்தில் இந்த அதிசய கோவிலை தரிசிக்கலாம். ராவணன் கடத்தி செல்லும் போது ராமா ராமா என கத்தினால் நம்ம சீதா. ராமநாபம் கிட்ட ஜடாயு என்ற கருடர்களுடைய அரசன் அந்த ராவணனுடைய புஷ்பக விமானத்தை மறித்தார். சீதையை விட்டுவிடும்படி எச்சரித்தார். ராவணன் மறுக்கவே அவனுடன் கடுமையாக போரிட்டார். கழுகு என்ற சொல் பறவையை மட்டுமே குறிக்கும். கருடன் என்ற சொல் உருவத்தால் பறவையாய் இருந்தாலும் மனித இயல்பு கொண்டதாக இருக்கும். எனவே ஜடாயுவால் ராவணனுடன் கடுமையாக போரிட முடிந்தது. இருப்பினும் தன்னுடைய தவ சக்தி கொண்ட ராவணன் ஜடாயுவை வெட்டி வீழ்த்தினான். அவ்வழியே வந்த ராமனிடம் சீதை கடத்தப்பட்ட விபரத்தை தெரிவித்த ஜடாயு தான் சொன்னார் இல்லையா, தான் ராமனின் தந்தை தசரதனின் நண்பர் என்றார். நான் தசரதனுடைய நண்பர் என்று ராமன்கிட்ட இந்த ஜடாயு சொன்னார். அப்போ சொன்ன உடனே இதை அடுத்து அவருக்கு இறுதிச் சடங்கெல்லாம் செய்தார் ராமர். தங்களுக்காக உயிர் விட்ட ஜடாயுவிற்கு ராமபிரான் கோயில் எழுப்பி மரியாதை செய்தார். தற்போது இருக்கும் விக்கிரகத்தை ராமானுஜர் நிறுவினார். எனவே இந்த கோயில் 1000 ஆண்டு பழமை பெற்றதாக உள்ளது. விஜயநகர மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளனர். கருவறையில் கருடன் வலது கையில் பெருமாளையும் இடது கையில் லட்சுமியையும் சுமப்பதை காணலாம். இடது கை சற்றே உயர்ந்து லட்சுமியின் பார்வை பக்தர்கள் அனைவர் மீது பட வேண்டும் என்ற நோக்கத்தால் சிலை வடிக்கப்பட்டது. கருடனை சுற்றி 8 பாம்புகள் உள்ளன. ராகு கேது தோஷத்திற்கு சிறந்த பரிகாரத்தலம். தமிழகத்திலிருந்து செல்வோர் ஓசூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோலார் வழியாக 105 கிலோமீட்டர் சென்றால் கொலாதேவி கிராமத்தை அடையலாம். கோலாரிலிருந்து 43 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.